கும்பராசிக்கு எப்படி அமைகிறது, என்ன சாதக பாதக நிலை அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக பீமராஜ் ஐயர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு வரார். ஜென்ம சனி விடுதலை ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய சனி அவங்களுக்கு என்னெல்லாம் இப்போ கஷ்டம் இருக்கோ அதிலிருந்து விடுதலை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஆரோக்கியத்தின் மீது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ரொம்ப அவங்களுக்கு என்ன வீக்கோ அது சம்பந்தமான நோய்க்கெல்லாம் ஆட்பட்டிருப்பாங்க. அதிலிருந்து மீண்டு வருவாங்க. சில பேருக்கு நிறைய கெட்ட பேர் வந்திருக்கும். செய்யாத தவறுக்கெல்லாம் பொறுப்பேற்று இருப்பாங்க. நிறைய இழப்பீடுகள், அந்த தண்டங்கள், பெனால்ட்டி, ஃபைன் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போது சரியாகும். சில பேருக்கு தன்னுடைய சொத்தை இழந்து விடுவோமோ அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள், பயம்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போது சரியாகும். வேலை போக போதோன்ற ஒரு சூழ்நிலை சரியாகும். அதாவது இப்போ நேரடியாக சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து நற்பலன் தருவார்ன்றதை விட இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவங்களுடைய கல்வியும், மிக மிக முக்கியமாக அவங்களுடைய குடும்பமும், அவங்களுடைய அந்த தியாகம், நேர்மை, உழைப்பும் கட்டாயம் அவங்களுக்கு பலன் தரும். நிறைய இந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள் அதை நோக்கி தான் இவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய காலமாக இது இருக்கும். பாரதி சிதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு எப்படி அமைகிறது? கும்பராசிக்காரர்களுக்கு ஐயா சொன்னது போல் ஜென்ம சனியிலிருந்து விடுதலை, அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான் அவங்களுக்கு. ஸோ கடைசி 2.5 ஆண்டு காலம் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக பண்ணோம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த ஜென்ம சனியில் பார்த்திங்கன்னா திருமணமாகி நிச்சயம் பண்ணி நின்று போயிருக்கலாம், இல்லை திருமண வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்திருக்கலாம், ஒரு இடைவெளியில் பிரிவினை இருந்திருக்கலாம். இது எல்லாமே அவங்களுக்கு நல்லாயிட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு காலம். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியமாக முன்னாடி காலை வச்சு அவங்க போய்கிட்டே இருக்கலாம். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சனி பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு. இதுவரைக்கும் விடாமுயற்சிக்காரர்கள் இவர்கள். அதனால் இதுவரையில் உங்களுக்கு அவமானங்கள் வந்திருக்கலாம், நிறைய வாழ்க்கையில் முயற்சி செய்து தோல்விகள் வந்திருக்கலாம். அது எல்லாமே இப்போது ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் சோர்ந்து போய் உட்காராமல் இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கை அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக மரம் சாயலாம், மலை சாயாது. மகிழ்ச்சி. கோகுலக்கண்ணன் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு எப்படி அமைகிறது இந்த சனி பயிற்சி? கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை ராசி மேலே சனி பகவான் உட்கார்ந்துருந்தார், ஜென்ம சனியாக இருந்தார். இப்பொழுது பாத சனி, குடும்ப சனிக்கு சனி பகவான் போகிறார். ஜென்ம சனின்னு சொல்லும் போதே சந்திரன் மேலே சனி அமரும்போது அது ஜோதிடத்தில் புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நரைதரித்து மனம் சுழித்து வாழ்க்கையை அனுபவிக்க வைக்கிறது, கைக்கு கிடைச்சதை வாய்க்கு அனுபவிக்க விடாமல் பண்ணுறது, பக்கத்தில் வர வாய்ப்புகள் நின்று போகிறது, மனமேடை கூட அந்த கல்யாணங்கள் நின்று போகிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் உழைப்பு, தொழில் அத்தனை எஃபோர்ட்டையும் கொடுத்துட்டு அனுபவிக்க முடியாமல் அனுபவிக்க போகும்போது ஒரு தடைகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டு இருந்தார். அதே போல் கும்பம்னாலே ஒரு மரியாதை தானே. கும்பம்னாலே காலச்சக்கரத்துக்கு ஒரு லாபம்னு வருதுல்ல, லாபம் கருதிய விஷயமும் மரியாதையை கருதிய விஷயங்களும் லாபத்தையும் தரல, மரியாதையும் தரல, அசலையும் தேத்த முடியலங்கிற மாதிரி சூழலில் இவர்கள் இருந்தாங்க. இப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது ஓரளவு ரிலீஸ் இருந்தாலும் கூட வாக்கு விஷயங்கள்ல, தன விஷயங்கள்ல, குடும்ப விஷயங்கள்ல கவனம் தேவை. அதே போல 7ஆம் இடங்கிற களத்திர ஸ்தானத்தை சனி பார்த்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொடுத்திருந்தார். அது கொஞ்சம் மாறிடுச்சுன்னு நினைக்கும் போது 2ஆம் இடத்துக்கு வரும்போது திரும்ப அந்த பிரச்சனையை பேசி வளர்க்காமல் கும்பராசிக்காரர்கள் பார்த்துக்கிட்டாங்கனாலே போன பிரச்சனை திரும்ப வராது. பஞ்சநாதன் ஐயா அவர்கள் கும்பத்திற்கு எப்படி இந்த சனி பயிற்சி அமைகிறது என்பதை கூறுவார். கும்பராசிக்காரங்களுக்கு விரையாதிபதியாகவும் அந்த சனி பகவான் தான் இருக்கார். ஒரு வேலையை விட்டு மாறி இருப்பாங்க. ஏற்கனவே மாறிய வேலையில் எனக்கு ஒரு சந்தோஷம் வரல, எனக்கு நல்ல வருமானம் வரல, நல்ல வேலையை நினச்சி நான் வந்தேன், உள்ள வேலையும் விட்டு போச்சு, இப்போ பழைய கம்பெனிக்கும் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் கும்பராசியில் இருப்பாங்க. இப்போ அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பணவரவு, சம்பள உயர்வு அது கிடைச்சிரும். இரண்டாவது, இவர்களுக்கு தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். அதுவே இவர்களுக்கு நல்ல தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தோடு தான் இது அமைகிறது. அவங்களுக்கு தனஸ்தானத்துக்கு சனி பகவான் வராருங்கிறதே நல்ல தன பிராப்தி தான். நம்ம பீமராஜியர் சொன்ன மாதிரி மனம் முழுக்கவே பணம் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடத்தணும், பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் நாவடக்கம் வேணும். கும்பராசிக்காரர்கள் பெயர் கெட்டு போவது எல்லாமே ரொம்ப நிதானமானவர்கள். ஏதோ ஒரு செயலில் நாவடக்கம் இல்லாமல் போவது வாழ்க்கையை மொத்தமாக கெட்ட பெயர் கொடுத்துருது. ஸோ நாவடக்கம் வேண்டும். அட்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். ஸோ வண்டி வாகனங்களில் செல்கிற போது கொஞ்சம் கவனமாக இருப்பது, பிறர் மனதை புண்படாமல் பேசுவது, இதெல்லாம் இப்போ அவசியம். ஆஃபீஸில் ப்ரமோஷன் சேருங்க, நல்ல நேரம் பிறக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் சித்தர்கள் ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபடுங்கள், மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும்.